ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவு சேர்த்து ஒரு சிம்பிளான ஒரு வெங்காய போண்டா பண்ணலாம் வாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் வந்து பூண்டு, சோம்பு, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே வந்து நல்லா வந்து இடிக்கல்லில் போட்டு இடித்து வச்சுருக்கேன். கோதுமை வந்து ஒரு கப்பு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் கடலை மாவும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, அப்புறம் நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். இது எல்லாமே சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா ஃபஸ்ட்டு பசைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைஞ்சு வச்சுட்டிங்கன்னா அதுலேருந்து வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதனால் நீங்கள் திக்காகவே வந்து பேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க. வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை சைஸோ இல்லை நீங்கள் எந்த சைஸ் வேணால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக போட்டுக்கலாம், கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுக்கலாம். கோதுமை சேர்த்துனா வந்து பார்த்திங்கன்னா போண்டா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பரான கிறிஸ்பியான போண்டாவும் ரெடி ஆகிடுச்சு. அவுட் லேயர் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.